வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுன் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. வழக்கமாக நடந்துட்டு இருந்த பல விஷயங்களை மாற்றவும் செஞ்சுருக்கு. அந்த வகையில் ஒரு புது மொபைல் லான்ச் ஆனால் அதை வழக்கமாக டெக் ரிவ்யூ பண்ணுறவங்க அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ OnePlus அவங்களோட 8 சீரீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த புது 8 சீரீஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பழைய மொபைலே போதும். அப்படியா? அதை எப்படிங்கிறதையும் ப்ளஸ் ஒரு கம்பேரிசனையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது டெக்கி தோழா, நான் உங்கள் வினோத். வாங்க வீடியோக்கு போவோம். இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஃபில்டர்ஸ் டேபுக்கு போங்க. அதில் OnePlus 8 Pro ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் கேமரா ஓப்பன் ஆயிரும். இதில் சென்டரில் டேப் பண்ணதும் மொபைல் பாக்ஸ் இப்படி வரும். பாக்ஸை டேப் பண்ணதும் பாக்ஸ் ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வெளியே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் எதை டச் பண்ணாலும் அது ஜூம் ஆகி உங்களுக்கு தனியாக 3Dயில் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி உங்கள் ஃபிங்கரை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சண்டே காலையில் எழுந்திரிச்சு ஆசாசையாக மட்டன் குழம்புன்னு நினச்சி கிச்சனுக்குள்ளே போகும்போது தான் தெரியும் அங்கே அம்மா சுட சுட உப்புமா கிண்டி வச்சுருப்பாங்க. இப்போ ஏன்டா எதை சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. OnePlusம் அதோட 8 சீரீஸில் அம்மா கிண்டுன்னு அதே பழைய உப்புமாவை தான் வச்சுருக்காங்க. என்ன தான் ப்ராசஸரில் அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் இதில் இருக்கிற 5G யாருமே இல்லாத கடையில் எதுக்குடா டீ ஏற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இன்னும் இந்தியாவில் 5G வரல. இதில் ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸர், அட்ரினோ 650 GPU கொடுத்துருக்காங்க. 8GB RAM, 128GB இன்டர்னல் மெமரி, 12GB RAM, 256GB இன்டர்னல் மெமரின்னு 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ போன வருஷம் லான்ச் ஆன OnePlus 70 பற்றி பார்க்கும்போது அதில் ஸ்னாப்டிராகன் 855+ சிப் கொடுத்துருந்தாங்க. அட்ரினோ 640 GPUவோட 128GB, 256GB இந்த மாதிரி 2 வேரியன்ட்டு கொடுத்துருந்தாங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது 855+க்கும் 865க்கும் ஒன்றும் பெருசாக பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு தான் சொல்லணும். பேட்டரின்னு பார்க்கும்போது 70ல் 3800 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இப்போ 8ல் 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 855+ஐ விட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமான சிப் 865 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லேயும் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்க போகிறதில்ல. டிஸ்பிளேன்னு வரும்போது ரெண்டு ஃபோன்லேயும் சைஸில் எந்த மாற்றமும் கிடையாது, ரெசல்யூஷன்லேயும் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70ல் ஒரு வாட்டர் ட்ராப் நாச் ஃப்ளாட் சர்ஃபேஸ் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. இப்போ 8ல் பார்க்கும்போது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே, அதுவும் எட்ஜஸ் வந்து கர்வ் ஆன மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதானே தவிர வேறு எந்த விதமான பெரிய அப்கிரேடும் இதில் கிடையாது. இந்த ரெண்டுமே AMOLED பேனல் தான். ஸோ இதில் கலர், பிரைட்னஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். அடுத்து கேமரா. இப்போ மொபைல் வாங்குகிற எல்லாருமே கேமராவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. OnePlus 70ல் யூஸ் பண்ண அதே 48 MP ப்ரைமரி கேமராவும் 16 MP வைட் ஆங்கிள் கேமராவும் தான் OnePlus 8லேயும் கொடுத்துருக்காங்க. ஏன்பா ஒரு புது சீரீஸ் லான்ச் பண்ணிங்கன்னா வெறும் பேரில் மட்டும்தான் நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ 3வது கேமராவில் ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. OnePlus 70ல் 12 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்கிரேட்னு பேரை சொல்லிவிட்டு OnePlus 8ல் வெறும் 2 MP மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 MP மேக்ரோ லென்ஸ் இப்போ இருக்கிற 10,000 செக்மெண்ட் ஃபோன்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்புறம் எதுக்கு இது ஃப்ளாக்ஷிப்பில் கொடுக்கணும்? இந்த 2 ஃபோனில் இருக்கிற கேமராஸ் வச்சும் வீடியோ 4K 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. 70க்கும் 8க்கும் ஃப்ரண்ட் கேமராலையும் எந்த அப்கிரேடும் கிடையாது. ரெண்டுலேயும் ஒரே 16 MP கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus மொபைலை நம்ம எதுக்காக வாங்குகிறோம்? ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ரொம்ப கம்மி விலையில் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஃபோனை வாங்குகிறோம். அதாவது எப்பவுமே ஃப்ளாக்ஷிப் கில்லர் தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் விலை விஷயத்தில் OnePlus கேமராவில் சொதப்பின மாதிரியே சொதப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். OnePlus 8 இப்போ யூஎஸில் 8GB 128GB பேஸ் வேரியண்ட் $699 லான்ச் ஆகிருக்கு. இந்திய மதிப்பு பிரகாரம் 53,000 ரூபா. 53,000 ரூபாய்க்கு சரிப்பா OnePlus 8 Pro வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? OnePlus 8 Proவில் Quad HD ரெசல்யூஷன் டிஸ்பிளே, 6.78 இன்ச் சைஸ், 4510 mAh பேட்டரி, இதுலேயும் அதே 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். ஆனால் இதில் ஒயர்லெஸ்லையும் அதே 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க.
கேமரா செட்டப்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸும் 5 மெகா பிக்சல் கலர் ஃபில்டர் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு குவாட் கேமரா செட்டப். மற்றபடி ப்ராசஸர் ரேம்னு பார்க்கும்போது OnePlus 8ல் பார்த்த அதே ப்ராசஸர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. OnePlus 8 Pro 8GB 128GBயை $899 அதாவது இந்திய மதிப்புப்படி 68,000 ரூபாய்க்கும் 12GB 256GB வேரியண்ட்டை $999 அதாவது 76,000 ரூபா இந்திய மதிப்புக்கும் இப்போ யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஎஸோட ப்ரைஸிங்கை இங்கே கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக 55,000லேருந்து 60,000 ரூபா வரைக்கும் இந்த ஃபோனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்லி தான் நம்ம OnePlus-ஐயே சூஸ் பண்ணுறோம். ஆனால் இல்லைப்பா, நாங்கள் ஃப்ளாக்ஷிப் தான், எங்களை கில் பண்ணுறதுக்கு வேறு யாராச்சும் வரட்டும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ டெக்கி தோலாவோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, OnePlus 8 வாங்குறதுக்கு OnePlus 70 35,000 ரூபா தான். அதை வாங்குங்க, மீதி பணத்தை மிச்சம் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் OnePlus 8 லான்ச் ஆனால் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் ஆகுன்னு எதிர்பார்க்குறீங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ OnePlus 8 இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா? மேலே ஒரு போல் கொடுக்குறேன், மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது டெக்கி தோலா. நான் உங்கள் வினோத். விஞ்ஞான தமிழ் வளர்ப்போம்.